அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ்னா என்ன அப்படின்னா பேட் டெப்ட்ஸ் ஆஃப் பேங்க். பேங்க்கு கொடுக்கக்கூடிய அந்த லோன் இருக்குது இல்லையா, கடன் இருக்குது இல்லையா, டெப்ட்னா என்ன, கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்குறிய அந்த லோனு தான் வந்து டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெப்டானது பேட் டெப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேட் டெப்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ பேங்க் வந்து ஒருத்தருக்கு வந்து லோன் கொடுக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டு அவர் வந்து திருப்பி வந்து சரியாக செலுத்தலை அப்படின்னா அது வந்து பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் டெப்ட்னா என்ன சொல்லுவாங்க, கெட்டு போன இல்லை தவறான, ரொம்ப தவறான ஒரு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பேட் டெப்ட்னா என்ன, நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் தான் வந்து பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தவறான கடன் ஒருத்தருக்கு வந்து இவர் கடன் கொடுக்காம இருந்திருக்கலாம், கடன் கொடுத்ததுனால பாரு இவர் வந்து நம்மளுக்கு சரியா வந்து லோன் வந்து திருப்பி செலுத்தல இல்லையா, ஸோ அது வந்து பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லோன் கொடுக்குறாங்க, அது பேட் டெப்ட்னு எப்போ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறாரு பாரோவர், ஒருத்தர் வந்து நம்ம பேங்க்ல வந்து லோன் வாங்குறாரு அப்படின்னா அவர் லோன் வாங்கி ஒன் டேர்ம் அப்படிங்கிறது 90 நாளுங்க. இந்த 90 நாளைக்குள்ள அவர் வந்து அவருடைய டியூ வந்து செலுத்தலை அப்படின்னா அது வந்து பேட் டெப்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்குறேன் அப்படின்னா முதல் மாதம் நான் தவணை கட்டணும், 2வது மாதம் 3வது மாதம் இப்படி 3 மாதம் நான் தொடர்ச்சியாக வந்து லோன் வந்து பே பண்ணலை, என்னோட டியூ வந்து நான் பே பண்ணலை அப்படின்னா அது பேட் டெப்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. இதே வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா, அக்ரி லோன்ஸாக இருந்துச்சுன்னா டூ கிராப் சீசன்னா என்ன, ஒரு பயிரிட்டு அதை அறுவடை செய்கிற இல்லையா, அது ஒரு சீசன், இன்னொரு தடவை பயிரிட்டு அதை அறுவடை செய்வாங்க இல்லையா, இப்படி 2 சீசன் இருக்குது இல்லையா. இந்த 2 சீசனுக்குள்ளே அந்த அமௌண்ட் ஆனது, அந்த டியூ ஆனது பே பண்ணப்படலை அப்படின்னா அதையும் வந்து பேட் டெப்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்பிஐ வந்து 3 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன, ஒரு லோன் ஒருத்தர் வாங்குறாரு, அது வந்து அவர் திருப்பி செலுத்தலை அப்படின்னா ஒரு 90 நாள் ஆயிடுச்சு, அவர் வந்து திருப்பி செலுத்தலை. இப்போது அந்த லோனுடைய அமௌண்ட் இருக்குது இல்லையா, அந்த டியூ செலுத்த வேண்டிய அந்த டியூ அமௌண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து டியூ ரிமைன்ஸ் லெஸ் than equal to 12 months அப்படின்னா என்னன்னா, இப்போ லோன் வாங்கி நம்ம திருப்பி செலுத்தலை அப்படின்னா நாம் செலுத்தக்கூடிய அந்த பேலன்ஸ் டியூ ஆனது 12 மாதமோ இல்லை அதுக்கு குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டாண்டர்ட் இந்த டியூ அமௌண்ட் ஆனது 12 மாதமோ இல்லை அது குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 20,000 வந்து வாங்கியிருக்கேன், நான் மாதம் வந்து 1000 ரூபாய் நான் பேங்க்குக்கு நான் டியூவாக செலுத்தணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 8 மாதம் தொடர்ச்சியாக 1000 ரூபாய் நான் வந்து செலுத்திட்டே வரேன். ஆனால் அதன் பிறகு நான் வந்து கண்டிப்பாக ஒரு 3 மாதம் நான் செலுத்தலை அப்படின்னா என்னுடைய பேலன்ஸ் டியூ அப்படிங்கிறது 12 இல்லையா, 12,000 இன்னும் வந்து நான் 12 மாதம் வந்து செலுத்தணும் அப்படின்னா என்னுடைய கேட்டகரியானது சப்ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான பேட் டெப்ட்லாம் வந்து சப்ஸ்டாண்டர்ட் பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு டவுட்ஃபுல்னா என்ன அப்படின்னா, அந்த டியூ ஆனது மோர் தென் 12 மந்த்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 20,000 வாங்கியிருக்கேன், நான் 4,000 தான் வந்து பே பண்ணியிருக்கேன், 4 மாதம் தான் தொடர்ச்சியாக கட்டினேன், திரும்ப வந்து ஒரு 16 மாதம் வந்து நான் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த லோன் அமௌண்ட் வந்து அவரால் செலுத்தவே முடியாது அப்படின்னு பேங்க்குக்கே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து லாஸ் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ் அசெட் டிக்ளேர்ட் பை பேங்க் ஆர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸால இந்த லாஸ் அசெட்ஸ் அப்படின்றது வந்து டிக்ளேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டோம், அந்த கடனை வந்து ரெக்கவரியே பண்ண முடியாது அப்படின்னு பேங்க்குக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வரும், நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். எந்த கிளாஸில், இந்த பேங்க்ரப்சி, இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சியில் நம்ம பார்த்துருப்போம். என்னால் வந்து கடனை வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனே வந்து டிக்ளேர் பண்ணும்போதோ இல்லை கோர்ட்டில் போய் டிக்ளேர் பண்ணும்போதோ பேங்க்கால் அந்த அமௌண்ட் வந்து திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா? இப்போ இந்த இடத்தை பார்த்துட்டு ஒரு லோன் ஒன்று வாங்கி கடை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த லோனுடைய அமௌண்ட்டை விட அந்த கடையுடைய அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது அந்த கடையே வந்து பேங்க் வந்து திரும்ப வந்து ஜப்தி பண்ணும்போது கூட அந்த அமௌண்ட்டானது அவங்களுக்கு வராது இல்லையா. ஸோ அது வந்து லாஸ் அசெட் தான் கன்சிடர் பண்ணப்படும். இன்கேஸ் ஒரு பர்சன் வந்து லோன் வாங்குறாரு அப்படின்னா திடீர்னு ஒரு இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த லோனை எப்படி வந்து பேங்க் வந்து திரும்ப வந்து ரெக்கவரி பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்களில் கொடுக்கக்கூடிய அந்த டெப்ட் வந்து லாஸ் அசெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட் டெப்ட்னால பேங்க்ஸுக்கு தான் வந்து அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா நிறைய லோன் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்குடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது, இந்த லோன் மூலமாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பேட் டெப்ட் வந்து கணிசமாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்னென்ன, ரெசல்யூஷன் ஆஃப் பேட் டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதன்படி 5/25 ரீஃபினான்சிங் அண்ட் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கம்பெனிஸ் ஃபீஸ் ரிடக்ஷன், ஸ்ட்ராட்டஜிக் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங், அசெட் குவாலிட்டி ரிவ்யூ,
ஸ்கீம் ஃபார் சஸ்டைனபிள் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ், இப்படி 5 விதமான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக? இந்த பேட் டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஒருத்தர் லோன் வாங்குறாரு, அதை வந்து அவர் சரியாக செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து 2014லேருந்து 2017 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்று என்கரேஜிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கல. இதன் மூலமாக இந்த பேட் டெப்ட் ஆனது குறைஞ்சிச்சா அப்படின்னா குறையவே இல்லை. ஸோ அதனால் இது என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு பேங்க் ஆனது ஒருத்தருக்கு லோன் கொடுக்கும்போது அவர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை, அந்த டியூ அமௌண்ட்டை செலுத்தாத பட்சத்தில் அந்த லோனை வந்து பேட் டெப்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பேங்க் கன்சிடர் பண்ணோம்? ஸோ 90 நாளைக்குள்ள எந்த ஒரு டியூவும் அவர் வந்து செலுத்தலை அப்படின்னா அது பேட் டெப்ட். இதே வந்து அக்ரிகல்ச்சர் லோனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கிராப் சீசனுக்குள்ள அவர் எந்த ஒரு டியூ அமௌண்ட்டையும் வந்து செலுத்தலை அப்படின்னாலும் அதை பேட் டெப்டாக வந்து பேங்க் வந்து கன்சிடர் பண்ணும். அதை நான் பர்ஃபார்மிங் ஆசெட்ஸாகவும் அது கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.